ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேங்க பிரதர். ரொம்ப நல்லா சந்தோஷமா குஷியா இருக்கு. நல்ல வாணி. ஓகேங்க பிரதர். நேத்து அவ்யத்த வாணி கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? அவ்யத்தா சூப்பர் வாணிங்க பிரதர். செம்ம பவர்ஃபுல் வாணி. ஆமா. சுயராஜ்ய அதிகாரியா மாறிட்டீங்களா? ஆயிட்டே இருக்கேன் பிரதர். அந்த வேலை போயிட்டு இருக்கு. சரி, நேத்து சுயராஜ்ய அதிகாரி அந்த விஷயத்துல அப்பா ஒரு ஞான டான்ஸ் ஆடிட்டாரு. செம்ம பவர்ஃபுல் டான்ஸ். கேட்டீங்கல்ல? பவர்ஃபுல் டான்ஸ். ஆமா, ஞான டான்ஸ்ல. ஞான டான்ஸ். ஆமாங்க பிரதர். ஆமா, சக்திசாலியா பக்தி மார்க்கத்துல. இல்ல, பக்தி மார்க்கத்துல என்ன டான்ஸ் போட்டாரு? ருத்ர தாண்டவம் ஆனார், ஆனந்த தாண்டவம் ஆனார்னு கேட்டோம் இல்லையா? இது ஞான மார்க்கம் இல்லையா? அதனாலதான் அப்பா நேத்து ஞான டான்ஸ் போட்டாரு அவ்யத்தவாணியில. ஓகே சிஸ்டர், ஆரம்பிங்க. 12/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன்ல இருந்து சிவபாபாஸ் பேசுறாரு. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆகையால் தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் தனது நடத்தைகளை மாற்றிக்கொள்ளும் முயற்சி செய்யுங்கள். வீடு திரும்பணும், தந்தையை நினைவு செய்யுங்க, நடத்தைகளை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்றாருங்க பிரதர். ஆமா, நடத்தையை நீங்க மாத்திக்கிறணும் அப்படின்னா தந்தையை கண்டிப்பா நினைவு செய்யணும். தந்தையை நினைவு செய்யணும்னா நம்ம இப்ப வீட்டுக்கு போக போறோங்கிற நினைவு வரணும். அப்படியே ரிவைஸ்ல ரிப்பீட் பண்ணி பார்த்தோம்னா தான் அது புரியும் நமக்கு. ஏன் நம்ம நடத்தையை திருத்திக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போகணும், அதனாலதான் தந்தையை நினைவு செய்யணும், அதனாலதான் நம்ம நடத்தையை மாத்திக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. நடத்தையே மாத்திக்கணும், தெய்வீக குணங்களை நடத்த இருந்தாதான் சத்தியுகத்துக்கு போக முடியும். அதனாலதான் அப்பா இந்த மாதிரி சொல்றாரு தலைப்பிலே. நடத்தைகளை மாற்றுக, முயற்சி பண்ண ஆரம்பிங்கன்றார், முயற்சி செய்யுங்கன்றாரு. சுபபா கேள்வி கேட்கிறாரு, அஞ்ஞான நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயம் எது? அதனால் என்ன நஷ்டம் ஏற்படுகிறது? பதில் சொல்றாரு, கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறுவது அஞ்ஞான நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயம். இதன் மூலம் ஆனக்கண் இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். வீடு மிக தொலைவில் இருப்பதாக உணர்கின்றனர். இங்கேயோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் சுகம் துக்கத்தின் நடிப்பு நடிக்க வேண்டும் என்ற விஷயம் புத்தியில் இருக்கிறது. ஆகையால் பாவனம் ஆவதற்கான முயற்சி செய்வது கிடையாது. வீடு நெருக்கத்தில் இருக்கிறது என்பது இப்பொழுது குழந்தையாக நீங்கள் மட்டும் அறிவீர்கள். இப்பொழுது நாம் முயற்சி செய்து கர்மாதீத் நிலை அடைய வேண்டும். அதான் இப்ப அஞ்ஞானத்தின் இருள் உங்களை மூச்சு உங்களை அந்த தூக்கத்துக்கு கூட்டிட்டு போயிருச்சு அப்படிங்கிறாரு. மயக்கத்துக்கு அழைச்சிட்டு போயிருச்சு. அப்ப அந்த அஞ்ஞானத்தின் இருள் எது அப்படின்னா லட்சக்கணக்கான ஆண்டுகள் தான் அந்த அஞ்ஞானத்தின் இருள். இந்த கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பக்தியில சொல்லிட்டாங்க. அதனாலதான் அஞ்ஞானத்தின் இருள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவ்வளவு லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்குது. அப்புறம் நம்ம இன்னும் பிற்காலத்துல நம்ம தூய்மையா ஆயிக்கலாம், பாவனம் ஆயிக்கலாம்னு முயற்சி செய்யாம இருக்காங்க. அப்ப நீங்க இப்பவே தூய்மையாகணும்னு தந்தை சொல்றதுக்கு காரணம், கல்பம் முடிய போது, நாடகம் முடிஞ்சாச்சு, இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற இந்த நினைவு இருக்கும் போதுதான் உங்களால தூய்மையாக முடியும். இந்த சமயத்துல உங்களால கர்மா தீர்த்த நிலையை அடைய முடியும். எப்ப அந்த கர்மா தீர்த்த நிலையை அடையிறீங்களோ அப்பதான் வீட்டுக்கு போக முடியும். அதுக்காக அப்பா சொல்றாரு, லட்சக்கணக்கான ஆண்டுகள்ங்கிறது தான் அஞ்ஞானத்தின் இருள் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுதான் உங்களை இப்படி தூக்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுச்சு, நித்திரைக்கு அழைச்சிட்டு போயிடுச்சு. இப்ப அப்பா ஞானத்தின் வெளிச்சத்தை கொடுக்கறாரு. இந்த டிராமா முடிய போகுது, நீங்க இப்ப தயாராகுங்க அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறார். டிராமா முடிய போகுதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம தூய்மையாவோம். அதுக்காக அப்பா அப்படி சொல்றாரு. ஓகேங்க. என்ன நஷ்டம் அப்படின்னா நமக்கு அந்த சுகத்தோட உலகம் கிடைக்காது இல்லைங்க பிரதர்? அதுதான் நமக்கு நஷ்டம், நம்ம இந்த அஞ்ஞான இருட்டுல இருந்தோம்னா. ஆமா, இல்ல தூய்மையாக முடியாதுன்னா தூய்மைக்கான முயற்சி செய்யறோம் இல்லையா? அப்ப விகாரங்களை விடணும், கோபப்படக்கூடாது, காம விகாரம் தொந்தரவு செய்து பற்றுதலை விடணும், பேராசை விடணும், அகங்காரத்தை விடணும். இப்படி நம்ம விகாரங்களை 5 இதெல்லாம் விடணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த முயற்சியே செய்ய மாட்டோம். இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்குது, நம்ம காலத்துல அப்புறமேல் பிற்காலத்துல நம்ம முயற்சி செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த லட்சக்கணக்கான ஆண்டுகள் நினைக்கும் போது பிற்காலத்துல நம்ம முயற்சி செஞ்சு போய்க்கலாம், ஏன்னா கல்பம் இன்னும் நிறைய நாள் இருக்குதுல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா தந்தை சொல்றாரு, இறுதி நேரம் வந்தாச்சு, இப்ப நீங்க தூய்மையானாதான் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றாரு. அப்பதான் நமக்கு
அறிவு வருது நமக்கு. நம்ம இப்ப வீட்டுக்கு போகணும், அப்ப இப்பவே தூய்மையாகணும்ன்ற அந்த தூண்டுதல் வருது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஓகேங்க பிரதர். ஓம் சாந்தி சொல்றாரு பாபா. இப்போ சிவபாபா சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை இப்பொழுது வீட்டின் நினைவு ஏற்படுத்துகிறார். பக்தி மார்க்கத்திலும் வீட்டை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அங்கு எப்பொழுது செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று எதுவும் தெரியாது. கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிய காரணத்தால் வீட்டையும் மறந்து விட்டார்கள். லட்ச ஆண்டுகள் இங்கேயே நடிப்பு நடிக்க போகிறோம் என்பதால் வீட்டையும் மறந்துவிட்டனர். இப்பொழுது தந்தை நினைவு ஏற்படுத்துகிறார், குழந்தைகளே வீடு மிக மிக நெருக்கத்தில் இருக்கிறது, இப்பொழுது தனது வீட்டுக்கு செல்ல வேண்டும். குழந்தையாகிய நீங்கள் அழைத்ததால் தான் நான் வந்திருக்கிறேன். திரும்பி திரும்பி செல்லலாமா? எவ்வளவு எளிய விஷயம், எவ்வளவு எளிய விஷயமா இருக்கின்றாரு. எப்பொழுது முக்தி தாமத்துக்கு செல்வோம் என்பது பக்தி மார்க்கத்தில் தெரியவே தெரியாது. முக்தியதான் வீடு என்று சொல்லப்படுகிறது. லட்சம் ஆண்டுகள் என்று கூறிய காரணத்தால் அனைத்தையும் மறந்து விட்டார்கள். தந்தை மற்றும் வீட்டையும் மறந்துட்டாங்க. லட்சம் ஆண்டுகள் என்று கூறியதால் மிக அதிக வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. இப்பொழுது அஞ்ஞான நித்திரையில் தூங்கியவர் போல் ஆகிவிட்டார். யாரும் புரிந்து கொள்வதே கிடையாது. பக்தி மார்க்கத்தில் வீடு மிக தொலைவில் இருப்பதாக கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், ஆஹா, இப்பொழுது முக்தி தாமத்துக்கே செல்ல வேண்டும். லட்சம் ஆண்டுகளாக நீங்கள் இவ்வாறுதான் பக்தி செய்து லட்சம் ஆண்டுகளாக நீங்கள் இவ்வாறு பக்தி செய்து கொண்டிருப்பது என்பது கிடையாது. பக்தி எப்பொழுது ஆரம்பமானது என்பது உங்களுக்கு தெரியாது. லட்சம் ஆண்டிற்கான கணக்கு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. தந்தை மற்றும் வீட்டை மறந்துட்டீங்க. இதுவும் நாடகத்தில் பதிவாயிருக்கிறது. இது வரைக்கும் சொல்றீங்களா பிரதர்? அதான் முடிச்சிட்டோம் சிஸ்டர், முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இதுலயே வந்து ஓகேங்க பிரதர். லட்சம் ஆண்டுக்கான கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை வீட்டை நினைவு மறந்துட்டீங்க, அந்த கணக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்றாரு. இதுவும் நாடகத்துல இருக்கு, அதனால சரிங்க. ஆனால் தேவையற்று இவ்வாறு தூரமாக்கி விட்டனர். இப்பொழுது தந்தை சொல்கிறார், குழந்தைகளே வீடு மிகவும் அருகாமையில் தான் இருக்கிறது. உங்களை அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன். வீட்டுக்கு செல்ல வேண்டும், ஆனால் அவசியம் தூய்மையாக வேண்டும். கங்கையில் நீங்கள் குளித்து வந்தீர்கள், ஆனால் தூய்மையே ஆகவில்லை. ஒருவேளை தூய்மை ஆகியிருந்தால் வீட்டுக்கு சென்றிருப்பீர்கள். ஆனால் வீட்டை பற்றி அறிந்திருக்கவே இல்லை என்னும் பொழுது தூய்மை பற்றியும் நீங்கள் அறிந்திருக்கவே இல்லை. அரைக்கல்பமா பக்தி செய்திருப்பதால் பக்தியை விடுவது கிடையாது. பக்தி முடிவடைகிறது என்று தந்தை இப்போது சொல்கிறார். பக்தியில் அளவற்ற துக்கம் இருக்கு. லட்சத்துகள் குழந்தையாகிய நீங்கள் துக்கத்தை தான் பார்த்திருக்கிறீர்கள் என்பதும் கிடையாது. லட்சம் ஆண்டுக்கான விஷயம்லாம் கிடையாது. உண்மையிலும் உண்மையான துக்கத்தை நீங்கள் கலியுகத்தில் தான் அனுபவிக்கிறீர்கள். ஏன்னா இப்போதுதான் விகாரத்துல அதிகம் சென்று அழுக்கா இருக்கிறார்கள். அழுக்காயிட்டாங்கன்றார் பாபா. விகாரத்துல சென்று அதிகம் சென்று அழுக்கா இருக்கிறீங்க. முன்பு ரஜோ நிலையில் இருந்த போது சிறிது அறிவு இருந்தது. இப்பொழுது முற்றிலும் புத்தியற்றவளா ஆயிட்டீங்க. சுகதாமம் செல்ல வேண்டும் எனில் கண்டிப்பா பாவனம் தூய்மையாக வேண்டும் என்று குழந்தைக்கு இப்ப தந்தை கூறுகிறார். தலையில் கூடிய பல பிறவியின் பாவங்களை நினைவின் மூலம் இறக்க வேண்டும். இறக்கி வைங்க. நினைவின் மூலம்தான் மிகுந்த குஷி ஏற்படும். எந்த தந்தை உங்களை அரைக்கல்பத்துக்கு சுகதாமத்துக்கு அழைத்து சொல்கிறாரோ அவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறுகிறார், நீங்கள் இவ்வாறு லட்சுமி நாராயணன் ஆக வேண்டும் எனில் ஒன்று தூய்மை ஆகுங்கள் மற்றும் நடத்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். விகாரங்கள் தான் பூதங்கள். பேராசை என்ற பூதம் குறைந்தது கிடையாது. இந்த பூதம் மிகவும் அசுத்தமானது. மனிதர்களை ஒரேடியாக அசுத்தவர்களாக ஆக்கிவிட்டது. இப்போது பேராசையும் அதிக பாவங்களை செய்ய வைக்கிறது. இப்பொழுது 5 விகாரங்கள் மிகவும் கெட்ட பூதங்கள். இவை அனைத்தையும் விடவே வேண்டும் விட வேண்டும். எவ்வாறு காமத்தை விடுவது கடினமோ அதே போன்று பேராசை விடுவதும் கடினமாகும். மோகத்தை விடுவதும் காமத்தை விடுவது போல கடினமாக இருக்கிறது. விடுவதே கிடையாது. முழு ஆயிலும் தந்தை இப்போது புரிய வைத்துக் கொண்டே வருகிறார். எனினும் பற்று நரம்புகளில்
ஊறி இருக்கிறது. கோபத்தை விடுவதும் கடினமா இருக்கு. குழந்தைகளின் மீது கோபம் வருகிறது என்று கூறுகிறார்கள். கோபம் என்ற பெயரை பயன்படுத்திக் கொள்கின்றனர். கோபம் என்ற பெயரை அனைவரும் இப்போது பயன்படுத்தி கொள்கின்றனர் அல்லவா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. எந்த பூதமும் இருக்கக்கூடாது, அதன் மீது வெற்றி அடைய வேண்டும். ஆமா, எல்லா பூதங்கள்ல இருந்தும் விடுபடணும். அதுக்குதான் அப்பா சொல்லிட்டு இருக்காரு இந்த ஞானத்தை. துக்கம் என்ற பேரே உங்களுக்கு சுகதாமத்துல வாழ்ந்தீங்க, அரை கல்பம் துக்கம்ங்கிற பேரே இல்லாம சுகமா வாழ்ந்தீங்க. அப்புறம் துவாபர யுகத்துல ரஜோ நிலையில இருந்தீங்க, அப்ப கூட புத்தி இருந்துச்சு, கொஞ்சம் புத்தி இருந்துச்சு, அப்ப கூட ரொம்பவும் தூய்மையற்றவரா மாறல. அப்ப கூட நீங்க இந்த சுகத்தை அனுபவம் செய்துதான் வந்தீங்க. இந்த கலியுக இறுதியில தான் உங்களுக்கு துக்கம் அனுபவம் ஆகுது. இதுதான் முற்றிலும் தூய்மையற்ற நிலையில போனது. விகாரங்கள்ல விழுந்து மொத்தமா ஒண்ணும் இல்லாதவர்களா போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கல்பத்தை பாருங்க, 5000 வருஷத்துல குறைஞ்சது நீங்க 4500 வருஷம் சுகமா தான் வாழ்ந்திருக்கீங்க. கடைசி கொஞ்சம் பிறவிகள் தான் இப்படி கஷ்டப்படுறது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப அந்த லட்சுமி நாராயணரை போல இப்ப நீங்க சுகதாமத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்கள போல நடத்தையே திருத்தணும். நடத்தையை திருத்துறதுக்கு உங்களை அதிகமா பாதிச்சது இந்த 5 விகாரங்கள் தான். இந்த 5 விகாரங்கள்ங்கிற பூதத்துல இருந்து நீங்க விடுபடணும். காமம் எப்படி மோசமான பூதமா இருக்குதோ அதே போல கோபமும் இருக்குது. பேராசையும் சாதாரணமானது இல்ல. மோகம் உங்களுடைய நரம்பு ரத்தத்திலேயே ஊறி போயிருக்குது, அப்படிப்பட்ட விகாரமா இருக்குது அப்படின்னு சொல்றாருப்பா. அகங்காரம் குறைஞ்சது இல்ல. கோபங்கிற வார்த்தையெல்லாம் குழந்தைய அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்ப எந்த விதமான பூதமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, முற்றிலும் தூய்மையாகணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுதான் நடத்தையை நல்லா திருத்திக்கோங்க, அப்பதான் லட்சுமி நாராயணனை போல உயர்ந்த பதவி அடைய முடியும் சுகதாமத்துல அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். பாபா சொல்றாரு எந்த பூதம் இருக்கக்கூடாது, அதன் மீது கண்டிப்பா வெற்றி அடைய வேண்டும். தந்தை கூறுகிறார், எதுவரை நான் இருப்பேனோ அதுவரை நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தந்தை எத்தனை இருப்பார்? தந்தை இத்தனை ஆண்டுகளாக இருந்து புரிய வைக்கின்றார், நன்றாகவே நேரம் கொடுக்கின்றார். சிருஷ்டி சக்கரத்தையும் அறிந்து கொள்வது மிகவும் எளிது. 7 நாட்கள் முழு ஞானமும் புத்தியில் வந்து விடுகிறது. மற்றபடி பல பிறவிகளோட பாவங்கள் அழிவதற்கு தாமதம் ஏற்படுகிறது. இதுவே கடினமானதாகும். அதற்கு பாபா மற்றபடி பல பிறவிகளோட பாவம் அழிவ தாமதம், இது கடினமா. அதற்கு பாபா நேரம் கொடுக்கிறார். மாயையின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கு, முற்றிலும் மறக்க வைத்து விடுகிறது. இங்கு அமர்கிறீர்கள், இங்கு அமர்ந்திருந்தால் என்றாலும் முழு நேரமும் நினைவில் அமர்ந்திருப்பது என்பது கிடையாது. பல இடங்களுக்கு புத்தி செல்கிறது. ஆகையால் நேரம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. முயற்சி செய்து கர்மாதீத் நிலை அடைய வேண்டும். படிப்பு மிகவும் எளிது. புத்திசாலி குழந்தைகளாக இருப்பின் 7 நாட்களிலேயே 7 நாட்கள் 84 பிரிவு சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்ற முழு ஞானத்தையும் புரிந்து கொண்டு விடுவார்கள். புத்திசாலி குழந்தைகள் புரிந்து விடுவார்கள். மற்றபடி தூய்மை ஆவதில்தான் முயற்சி தேவைப்படுகிறது. இதற்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது, சரியான விஷயம்தான் என்று புரிந்து கொள்கின்றனர். பிரம்மகுமாரிகள் சகோதரன் சகோதரிகளாக ஆக்குகிறார்கள் என்று நாம் தவறாக புரிந்திருக்கிறோம். ஆனால் விஷயம் மிகவும் சரியானதுதான். எதுவரை நாம் பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தையா ஆகவில்லையோ அதுவரை தூய்மையாக எவ்வாறு ஆக முடியும்? தூய்மையாகவே முடியாது. கெட்ட பார்வை நல்ல பார்வையாக எப்படி மாறும்? பிரம்மகுமார் குமாரிகளாகிய நாம் சகோதர சகோதரிகளாக ஆகிவிட்டோம் என்ற யுக்தி மிகவும் நன்றாக இருக்கிறது. பார்வையை நல்லதாக ஆக்குவதற்கு இது அதிக உதவி செய்கிறது. பிரம்மாவின் கடமையும் இது அல்லவா? பிரம்மாவின் மூலம் தேவி தேவதா தர்மம், அதாவது மனிதனை தேவதை ஆக்குவது அப்படின்னு சொல்றாரு. நினைவுல இருக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நினைவு தான் அதிகமான முயற்சி செய்ய வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா பல பிறவிகளின் பாவத்தை நீங்க செய்து வந்திருக்கீங்க. நினைவுனாலதான் விக்கர்மங்கள் ஆகும். பாவ சுமைகள் இறங்கக்கூடிய இடம் இந்த நினைவின் பயிற்சினாலதான். இந்த நினைவு செய்துட்டே இருக்கும்போது உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். கூடவே நீங்க இந்த 5 விகாரங்களையும் விடணும் அப்படின்னா நினைவின் மூலமா தான் சக்தி உங்களுக்கு கிடைக்குது. அதன் மூலமா தான்
இந்த விகாரங்களை வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்றாரப்பா. கூடவே அப்புறம் இந்த பிரம்மா மூலமா தான் புது உலக ஸ்தாபனை ஏற்படுது. பிரம்மா குமார குமாரிகள் தான் நாளைக்கு தேவி தேவதைகளா வரப்போறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு 5 விகாரங்களை வர்றதுக்கான ஒரு பாயிண்ட் சொல்றேன் சிஸ்டர், அதை நோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காம விகாரம் நிறுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி பாயிண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மூர்த்தி ஸ்வரூபத்தை யூஸ் பண்ணலாம். நான் வணங்கத்தக்க மூர்த்தி, எல்லாரும் என்னை வணங்குறாங்க அப்படின்னா நான் அந்த அளவுக்கு தூய்மையானவனா இருந்திருக்கேன் சத்தியுகத்துல, அதனாலதான் என்னை வணங்குறாங்க. தூய்மையற்ற எங்களை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு மூர்த்தி முன்னாடி வணங்குறாங்களே இறைவனா, அப்ப அந்த அளவுக்கு வணங்கத்தக்க மூர்த்தியா இருக்கேன் அப்படிங்கிறப்ப இப்ப நான் அந்த காம விகாரத்தை விடணும் அப்படிங்கிற ஐக்கியம் வரும். கோபம் வருதுன்னா 3 கால ஞானம் தெரிஞ்சவங்களுக்கு கோபம் வராது. ஏன்னா நத்திங் நியூ, அதுக்குதான் நல்ல பாயிண்ட். கோபத்தை வர்றதுக்கு நத்திங் நியூ. டிராமால இருக்குது, நடக்குது. ஏன்னா ஏன் கோபம் வருது அப்படின்னா, அவங்க நம்மள ஏதாவது குறை சொல்றாங்க அப்படின்னா போன கல்பத்திலயும் அவங்க குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இந்த கல்பத்திலயும் அவங்க குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க, அடுத்த வார கல்பத்திலயும் அவங்க குறை சொல்லத்தான் போறாங்க. அதுக்காக நான் ஏன் இந்த ஆத்மா கூட கோவப்பட்டு இப்ப நான் வாக்குவாதம் பண்ணிட்டு ஏன் கணக்கு வழக்கம் உண்டாக்கணும் அப்படிங்கிற அந்த 3 கால ஞானம் தெரியும் போது அந்த கோபம் வராது. அதுக்கு அந்த கோபத்துக்கு அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். பற்று வருது இல்லையா, கணவன் மேல, மனைவி மேல, குழந்தைகள் மேல, அப்பா அம்மா மீது, அண்ணன் அக்கா தங்கச்சி மீது எல்லாம் பற்றுதல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வர்றதுக்கு என்ன அப்படின்னா, நான் ஆத்மா வெறும் விருந்தாளி தான். இங்க விருந்தாளியா வந்தேன். இந்த உலகம் என்னுடைய உலகம் கிடையாது, ஆத்மலோகம் தான் என்னுடைய லோகம். சுத்தி இருக்க எல்லாருமே ஆத்மாக்கள் தான், எல்லாரும் அங்க இருந்து தான் இங்க வந்திருக்காங்க. எல்லாரும் விருந்தாளி தான். இங்க பார்த்து வீட்டுக்கு தான் போக போறாங்க. எப்பவுமே உங்க அழியாத ஆத்மாக்கள். அப்ப நாம விருந்தாளின்னு நினைக்கும் போது இந்த பற்றுதல்ல இருந்து விடுபட்டுறலாம். பேராசைங்கிறது பெரிய பூதமா இருக்குது இல்லையா. ஏன்னா பேராசைக்கு வசமாய்தான் பணம் கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது எல்லாமே. இந்த பணம், நகை, இந்த உணவுப் பொருட்கள், வீடு வாசல் நிறைய வசதி வாய்ப்போட இருக்கணும் அப்படிங்கறத அந்த பேராசை. இப்ப எல்லாமே அழிய போகுது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஞாபகம் வந்துருச்சுன்னா விநாசமாக போகுது. இங்க சேர்த்து வச்சு என்ன ஆக போகுது? சொர்க்கத்துல பாருங்க எவ்வளவு பெரிய அரண்மனை சுகபோகமா வாழ்ந்திருக்கோம் இல்லையா. இந்த பேராசை, எல்லைக்குட்பட்ட பேராசை எல்லையற்ற பேராசையா மாத்திக்கோங்க. சொர்க்கத்துல நமக்கு எல்லாமே கிடைக்கதான் போகுது. அதுக்கான முயற்சி இப்ப நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த பேராசை வர்றது ஈஸியா இருக்கும். அகங்காரத்துக்கு ஒரு நல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் கருவிதான், நான் நிமித்தம் தான், செய்பவர் செய்விப்பவன் இறைவன் தான், நான் வெறும் கருவிதான் அப்படிங்கிற போதுதான் பணிவு தன்மை வரும். எங்க நிமித்த பாவனை இருக்குதோ அங்கதான் பணிவு தன்மை இருக்கும்னு அப்பா சொல்லுவாரு. அது போல நான் வெறும் கருவிதான் நினைக்கும் போது அகங்காரம் எழும்பாது, பணிவு தன்மை தான் இருக்கும். அப்ப அகங்காரத்துக்கு கருவிங்கிற எழுப்புங்க, அகங்காரம் இல்லாம போயிடும். இதுதான் 5 விகாரங்களுக்கு 5 விதமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இதை தாரணை பண்ணி எல்லாரும் விகாரங்களை விடுறதுக்கு முயற்சி செய்யணும். ஓகே சிஸ்டர், அடுத்து பிரதர், பணிவு அகங்காரம் அப்படின்றது நம்ம கருவின்னு நினைச்சுக்கணும். இந்த கருவி மூலியமா பாபா கூடவே இருந்து செய்ய வைக்கிறாரு எல்லாத்தையும். நான் செய்யறது இல்ல எதையுமே. இப்ப நாம சொல்றோம் இல்லையா, நான் தான் இந்த சேவை செய்தேன், எனக்கு தான் பேர் வேணும், புகழ் வேணும், மரியாதை வேணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. என்னாலதான் செய்ய முடியும், நான் தான் செய்வேன், நான் யாரு தெரியுமா, நான் எப்ப தெரியுமா அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த அகங்காரம் எழும்புது இல்லையா. அப்ப அந்த நான் தான் வரதெல்லாம் நான் கருவிதான், செய்பவர் செய்விப்பவன் இறைவன் தான் அப்படின்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நானுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பணிவு தன்மை கொண்டு வந்துடும் அந்த விஷயம். அதனாலதான் கருவின்னு புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு பணிவு தன்மை வரும் அப்படிங்கறத அப்பா சொல்றாரு. சரி, ஓகே. அம்மாவின் மூலம்தான் தேவி தேவதா தர்மம், அதாவது மனிதனை தேவதையாக்கும் தர்மம் உருவாக்கப்படுகிறது. தந்தை வருவதே புருஷோத்தம சங்கம யுகத்தில். ஆக புரிய வைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. தந்தையின் அறிமுகம் கொடுப்பதற்காகவே சென்டர்கள் திறக்கப்படுகின்றன. எல்லையற்ற தந்தையிடம் இருந்து. நல்லா கேக்குதுங்களா பேசுறது? ஸ்பீக்கர்ல பேசுறாரு. ஓகேங்க பிரதர். எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைய வேண்டும்.
பகவான் நிராகாரமாக இருக்கிறார், கிருஷ்ணர் தேகதாரியாக இருக்கிறார். அவரை தான் என்று கூற முடியாது. பகவான் பக்தியின் பலனை கொடுப்பார் என்று கூறுகிறார்கள். ஆனால் பகவானின் அறிமுகம் தெரியவே தெரியாது. நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள், இருப்பினும் புரிந்து கொள்வதே கிடையாது. தேகதாரிகள் பிறப்பு இறப்பில் அவசியம் வருகிறார்கள். அவர்களிடமிருந்து ஆஸ்தியும் அடைய முடியாது. ஆத்மாக்களுக்கு ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவிடம் இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. மனிதனுக்கு ஜீவன் முக்தியும் கொடுக்க முடியாது. ஆக இந்த ஆஸ்தி அடைவதற்காகவே குழந்தையாக நீங்கள் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தந்தையை அடைவதற்கு நீங்கள் எவ்வளவோ முதலில் ஒரே ஒரு சிவனை மட்டும் பூஜித்து வந்தீர்கள். வேறு எந்த பக்கமும் உங்கள் புத்தி செல்லவே இல்லை. அதுதான் கலப்படமற்ற பக்தி. மற்றவர்களின் கோவில் அந்த அளவுக்கு கிடையாது. இப்பொழுது பல சிலைகள் இருக்கிறது, உருவாகிவிட்டது. கோவில்கள் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. சாஸ்திரங்களின் கதி சத்கதிக்கான வழி எதுவும் கிடையாது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அதை ஒரு தந்தை தான் இப்பொழுது கூறுகிறார். பக்தி மார்க்கத்தில் கோயில்களை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் சத்தியுகத்தில் வாழ்ந்த தேவி தேவதைகளுக்கு தான் கோயில்கள் கட்ட வேண்டும். வேறு எந்த மனிதர்களுக்கும் கோயில் கட்டவே கூடாது. ஏன்னா மனிதர்கள் இப்போது பத்தித்தமானவர்களாக இருக்கிறார்கள். பத்தித்த மனிதர்கள் பாவன தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள். அவர்களும் மனிதர்கள் தான். ஆனா அவர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் இருந்தது. யாரிடத்தில் தெய்வீக குணங்கள் இல்லையோ அவர்கள் இவர்களை பூஜை செய்கிறார்கள். தானே சுயம் பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள், பிறகு பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள். மனிதர்களை பூஜிப்பது என்பது 5 தத்துவங்களை பூஜிப்பது ஆகும். சரீரம் 5 தத்துவங்களால் ஆனது. இப்பொழுது குழந்தைகள் முக்தி தாமத்துக்கு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு பக்தி செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது கூடவே அழைத்து செல்கிறேன். இப்பொழுதுதான் கூடவே அழைத்து செல்கிறேன். நீங்கள் சத்தியுகத்திற்கு சென்று விடுவீர்கள். பத்தித்த உலகத்திலிருந்து பாவன உலகத்துக்கு அழைத்து செல்லவே தந்தை இப்பொழுது வந்திருக்கிறார். பாவன உலகமே 2 தான், முக்தி மற்றும் ஜீவன் முக்தி. இப்போது தந்தை கூறுகிறார், இனிமேலும் இனிய குழந்தைகளே, நான் கல்பமாக சங்கமயுகத்துல தான் வரேன். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு துக்கம் அடைகிறீர்கள். பாட்டும் கூட இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். பாட்டு கூட இருக்கிறது அல்லவா? நாலாபுரமும் சுற்றி வந்தீர்கள். யாரிடமிருந்து தூர விலகினீர்கள்? தந்தையிடமிருந்து. தந்தையை அடைவதற்காக பல பிறவியா தேடி அலைந்தீர்கள். இருப்பினும் தந்தையிடமிருந்து தூரவே விலகி இருந்தீர்கள். அதனால்தான் பதித்த பாவனே வாருங்கள், வந்து பாவனங்கள் என்று அழைத்தீர்கள். தந்தையை தவிர வேறு யாருமே இந்த மாதிரி ஆக்கவே முடியாது. ஆக இந்த விளையாட்டு 5000 ஆண்டுக்கானது. நாடகப்படி ஒவ்வொரு முயற்சி செய்கிறீர்கள். ஓகேங்க. ஸ்பீக்கர் போடாதீங்க சிஸ்டர், எக்கோ லைட்டா அடிக்குது. அதனால நீங்க காதுல வச்சு. ஆமா, சரிங்க பிரதர். ஓகே ஓகே. அப்பா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாரு. ஆனா யாரு? சிவத்தந்தை தான் தூய்மையாக்க முடியும், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியும். ஆனா பக்தி மார்க்கத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிருஷ்ணரை பரமாத்மா, ஒரு தேகதாரி மனிதரை போய் பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. அதுதான் தவறு அப்படிங்கிறத சொல்றாரு. தேகதாரி மனிதர்களை பகவான்னு சொல்ல முடியாது. அவங்க பஞ்ச தத்துவங்களால ஆன சரீரத்துல வந்திருக்காங்க. ஆனா சிவத்தந்தை பாருங்க, அவரு தாயின் கர்ப்பத்துல ஜென்மம் எடுக்கிறதே இல்லை. இவர் தான் தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையாக்க முடியும். ஆனா கோயில் கட்டுறாங்க, தேவி தேவதைகளுக்கு கோயில் கட்டுறாங்க அப்படின்னா அவங்க தூய்மையா வாழ்ந்திருக்காங்க, தூய்மையான இல்லற தர்மத்துல வாழ்ந்ததுனால அவங்களை கோயில் கட்டி கும்பிடுறது ஒரு பக்கம் சரிதான் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா இருந்தாலும் கிருஷ்ணர் தேகதாரி தான், தேகமற்ற தந்தை ஒருத்தர் தான் பகவான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப அந்த தந்தை தான் உங்களுக்கு இந்த பாடம் கற்பிச்சிட்டு இருக்கேன், புரிய வச்சிட்டு இருக்கேன். மற்ற எந்த ஒரு மனிதர்களுக்குமே நீங்க கோயில் கட்ட முடியாது. தேவி தேவதைகளுக்கு தூய்மையா வாழ்ந்ததுனால கோயில் கட்டுறாங்க, சரி. இந்த உலகத்துல கலியுக மனிதர்களுக்கோ இந்த துவாபர யுகத்துல வாழ்ந்த மனிதர்கள்லாம் தூய்மையற்றவர்களா இருந்தாங்க. அந்த மனிதர்களுக்கு கோயில் கட்டுறது சரியில்லை. இருந்தாலும் கட்டுறாங்க.
தமோ பிரதான புத்தி உடையவர்களா மாறிட்டாங்க, படித்தமானவர்களா ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கோயில் கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, இருந்தாலும் கட்டுறாங்க அப்படிங்கிறத சொன்னாரப்பா. அப்ப இந்த தந்தை தூய்மை ஆக்கிறதுக்காக வந்திருக்காரு. இப்ப நீங்க தயாராகணும், தூய்மை ஆகணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. ஓகேங்க பிரதர். பிரதர், தேவதைகள் இல்லாமல் அந்த மனிதர்களுக்கு இப்ப கோயில் கட்டிட்டு இருக்காங்க. நான் அத சொல்றாரு எங்க பிரதர் பாபா. இப்போ நிறைய பேருக்கு கட்டிட்டு இருக்கிறாங்க, இந்த சங்கராச்சாரியாரு இல்ல இந்த ராகவேந்திரா. ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த இது தெரியாது, அதாவது அவங்க தூய்மை இல்லாமதான் விஷயம் தெரியாது. ஜென்ம சரீரம் எடுத்திருக்காங்க, காமத்தால உருவான சரீரம் இல்லையா, அதனால அப்படி பூஜைக்கு தகுந்தவர்கள் கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா கிருஷ்ணருடைய ஜென்மமோ தேவி தேவதைகளோட ஜென்மமோ எப்படி இருந்துச்சு? யோக பலத்தால சரீரம் எடுத்தாங்க, யோக பலத்தால சரீரம் எடுத்தாங்க இல்லையா. அப்படிப்பட்டவங்கதான் வணங்கத்தக்க மூர்த்தி, வணங்கத்தக்க பூஜைக்குரிய ஆத்மாக்கள். இவங்கெல்லாம் எப்படி காம விகாரத்தால சரீரம் எடுத்த இந்த ஆத்மாக்கள்லாம் எப்படி பூஜைக்கு தகுந்த மகான் ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும்? உண்மையிலும் உண்மையான மகான் ஆத்மாக்கள் யாரு அப்படின்னா தேவி தேவதைகளை தான் சொல்ல முடியும். அதனாலதான் உங்களுக்கு கோயில் கட்டி விதிபூர்வமா பூஜை பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாருப்பா. அரசியல் இப்ப அரசியல்வாதிகளுக்கு கூட சிலையை வச்சு கோயில் கட்டுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அதான் நடிகர் நடிகை கூட கோயில் கட்டி ரொம்ப ரொம்ப தமோ பிரதானம். ஆமா, அதத்தான் சொல்ல வர்றாரப்பா. ஆக்சுவலா ரொம்ப இப்ப கிளைமேக்ஸ் எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பிரதர். எங்க பார்த்தாலும் தமோ பிரதானம் தெரியல, எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கு முடிய போகுதுன்றது நமக்கு தெரியுது. கரெக்டுங்களா பாபா சொல்றது? ஆமா, இதுதான் ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, கேட்டிருக்கீங்களா நீங்க? விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு. இதுல வருது மகாபாரதத்துல. விநாச நேரத்துல மனிதர்களுக்கு பூரா விபரீதமா புத்தி வேலை செய்யும், நல்ல விதமா வேலை செய்யாது. யாருக்கும் கொஞ்சம் விபரீதமா வேலை செய்யும். அதான் பாக்குறோம் இல்லையா, கொஞ்சம் விபரீதமா இருக்காங்க இல்லையா மனிதர்கள் பூரா. அதத்தான் அப்பா முன்னில சொல்லுவாரு, முழு உலகமும் பைத்தியக்கார ஹாஸ்டல் மாதிரி மாறப்போகுது அப்படின்னு. அதான் விபரீத புத்திவான்கள் நிரம்பிய உலகம், கலியுக இறுதி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். உலகம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, நம்மளும் அதுக்குதான் பாபா தயார் பண்றாரு, ஃபாஸ்டா போங்கன்றாரு. ஓகேங்க பிரதர். நினைவுல எல்லாரும் ஓடுங்க, நினைவு ஓடுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ, நினைவின் ஓட்டப்பந்தயம் எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அப்ப சீக்கிரம் இந்த உலகம் விநாசமாயிடும். நீங்களும் சத்தியோகத்துக்கு ஜாலியா போயிடுவீங்க. கண்டிப்பா இங்க இருக்க துக்கத்துல இருக்க மற்ற ஆத்மாக்களும் முக்திக்காவது போய் சாந்தியில இருப்பாங்க. எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. அதான் எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. நீங்க எப்ப ஓட்ட பந்தயத்தை முடிப்பீங்கன்னு பாக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்பாவும் பிரம்ம பாபாவும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க எப்ப வருவீங்கன்னு. நாள் ஒண்ணு பிரதர், நான் நினைப்பேன் மனசுல இப்படிதான், ஆனா அப்பா இருக்க மாட்டாரே, அப்பாவும் போயிடுவாரே அப்படின்னு சில டைம் தோணும் பிரதர். ஆனா இருக்கிற வரைக்கும் அப்பாவோடய இருந்தா நல்லது. அப்பா போயிடணும். ஆமா, டிராமா இருக்க வரைக்கும் இருந்துதானே ஆகணும். அவரும் நாமளும் இருக்கோம். டிராமா எப்ப அதோட பார்ட்ட முடிக்குதோ அப்ப எல்லாரும் கிளம்ப வேண்டியதான். என்ன இருந்தாலும் ஒரு எண்டு கார்டு போடுவாங்க இல்லையா, ஒரு சினிமா தியேட்டர்ல கூட கடைசியில படம் முடியும் போது என்ன போடுவாங்க, விட்டு போட்டு சுபம்னு போடுவாங்க. பாத்திருக்கீங்களா? சுபம். ஆமா, அப்படித்தான் சுபம் தான் இந்த டிராமா முடியும். உலகியல் சினிமாவே சுபம்னு முடியும் போது இந்த முழு உலகத்தின் நாடகத்தின் சூத்திரதாரி வந்திருக்காரு, முழு உலகத்தையும் சொர்க்கமா மாத்துறாரு. அப்ப நாடகம் எப்படி முடியும்? சுபம் அப்படின்னு தான் முடியும். நன்மை நடக்கக்கூடிய கல்யாணக்காரி சங்கம யுகம் அப்படிங்கறது நல்லத ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே இந்த தேவி தேவதைகளுக்கு ஜாலியான ஒரு வாழ்க்கை தான். இந்த டிராமா முழுக்க முழுக்க யாருக்காக உருவாக்கப்பட்டது? இந்த தேவி தேவதைகள், இந்த பிராமணர்களுக்கு தான், இந்த அவருடைய பகவானுடைய குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட நாடகம். அதுல எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதுதான் பெரிய விஷயம். இங்க நம்ம முயற்சி, நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்காகவே இந்த முழு உலகமும் தயாராகிட்டு இருக்கு. சொல்லுங்க பிரதர். அதனாலதான் காலனுக்கெல்லாம் காலன் சிவபரமாத்மா, சிவன் பார்த்தாலே பயப்படுறாங்க பிரதர் எல்லாரும். நம்ம எவ்வளவு ஜாலியா இருக்கோம் பாபாவோட, அவங்க எல்லாம் சிவன் தான் போட்டோ கூட வச்சுக்க பயப்படுறாங்க. போட்டோ வச்சிருக்கீங்களா, லிங்கம் வச்சிருக்கீங்களான்னு வாங்க, நம்ம அப்பா தானே, அது பயப்படுறாங்க.
அதை விடுங்க, அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா, ஒரு கொட்டை இருக்கு தெரியுமா, ருத்ராட்ச கொட்டைன்னு, அதை கழுத்துல போடுறது கூட பயப்படுவாங்க. ஐயோ இதை சாப்பிட்டா சுத்தமா இதை தூய்மையா இருக்கணும். இதை சாப்பிட்டா காய்மீன் சாப்பிட முடியாது, காமத்துல விழுக முடியாது, இதெல்லாம் இப்படி எடுத்துக்கிட்டு அந்த ருத்ராட்ச கொட்டைய பார்த்து பயப்படுறவங்கள பாத்திருக்கீங்களா நீங்க? இதுல ஒரே ஒரு விஷயம் பாபா பத்தி நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம் இருக்குதுன்னா, ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஆத்மாக்களினுடைய நினைவு சின்னம். எப்படி தேவி தேவதைகளுக்கு நினைவு சின்னமா மூர்த்தி இருக்குதோ, அதே போல ஆத்மா ஒளி புள்ளியா இருக்குது இல்லையா, அதனுடைய ஒரு நினைவு சின்னம் தான் அந்த ருத்ராட்ச கொட்டை. புரியுதா உங்களுக்கு? ஆத்மா ஒளி புள்ளியா சின்னதா வட்டமா இருக்கு இல்லையா, அது போல அதனுடைய நினைவு சின்னம் தான் அந்த ருத்ராட்ச கொட்டை. நினைவுக்காக அது கைட்டு. ஆமா, நினைவு. சரியா? அப்படிப்பட்ட அந்த கொட்டையை போடுறதுக்கே பயப்படுறாங்க. அப்ப உண்மையிலும் உண்மையான ருத்ரனின் மணிகளே நீங்க தான் ஆத்மாக்கள். அப்ப நீங்க எந்த அளவுக்கு தூய்மையா இருந்திருந்தீங்கன்னா இப்ப உங்களுடைய நினைவு சின்னத்தை உங்க கழுத்துல போடுறதுக்கு பயப்படுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. புரியுதா? ஓகே பிரதர். ஆமா பிரதர், இந்த இடத்துல ஒண்ணு டக்குன்னு சொல்லிடுறேன் பிரதர். பாபா இங்க எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்காருங்க பிரதர். கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய் பிளாட். பாபாவோட வீடு இது. பேரே சிவா ஹோம் தான். பேரே சிவா ஹோம், ஹாப்பி ஹோம். பாபா ஹாப்பியா இருக்க சொல்லிக்கிட்டு. பட் அந்த கிரேப்ரேசம் போது நான் சிவபாபாவோட போட்டோ தான் பிரதர் கையில எடுத்துன்னு போனேன். கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய போட்டோ வச்சிருக்கேன். அவங்க சொன்னாங்க நீங்க அந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு வெளியில போயிட்டு கும்பம் கொடுத்தாங்க கையில, அதை எடுத்துட்டு உள்ள வரணும். நீங்க இது நடந்துட்டு இருக்கு, அந்த பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஓமம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, கணபதி ஹோமம். நான் பாபா கையில, சிவபாபா பக்கத்துலயே தான் போட்டோ வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் பக்கத்துல. போட்டோ எடுத்துட்டு எடுக்க கூடாதுன்னுட்டாங்க. சிவன் போட்டோ கீழே வைங்க. எல்லா தேவதைகள், லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மியோட இருப்பாங்க பாருங்க தேவதைகள், அந்த போட்டோவை எடுத்துட்டு உள்ள வாங்கன்ட்டாங்க. ஏன்னா சிவன் போட்டோவை வைக்க கூடாதான், அவர் அழிக்கும் கடவுள்ல, வாங்கி கொடுத்ததே அவர் தான். அத சொன்னாங்களா, சரி சரின்ட்டு மனசுல ஃபீலிங் இருந்தாலும் சரி பாபா பாத்துக்கலாம் அப்படின்னு நான் அப்படியே இருந்துட்டேன். நான் அப்படியே கண் கலங்கினேன். பாபா என்ன பாக்குறது தெரிஞ்சது நல்லா எனக்கு. அது எனக்கு தோணுச்சு இப்போ. ஓகேங்க பிரதர். அதுக்கப்புறம் பாபா போட்டோவை கையில எடுக்கவே கூடாது அந்த வந்த வாத்தியாரு. அவர் சொன்னாரு நீங்க சொல்லுங்க, மனசுல வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டேன். அதான். ஓகேங்க பிரதர். பாபா சொல்றாரு அப்புறம் தந்தையை தவிர வேறு யாருமே இந்த மாதிரி செய்ய முடியாது. இந்த விளையாட்டு 5000 ஆண்டுக்கானது. நாடகப்படி ஒவ்வொருவரும் முயற்சி செய்கிறீர்கள். எந்த வகையில் கல்பத்துக்கு முன்பு செய்தீர்களோ அதன்படிதான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அனைவரும் ஒரே மாதிரியாக படிக்க முடியாது. இது பாடசாலை, ராஜயோக படிப்பு. யார் தேவி தேவதா தர்மத்தை அவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள். மூலவதனத்தில் என்ன எண்ணிக்கை இருக்குமோ அது மிகச் சரியாகவே இருக்கும், முன்பின் இருக்காது. நாடகத்தில் நடிகர்களின் எண்ணிக்கை முற்றிலும் சரியாக இருக்கும், ஆனால் புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் இருக்கிறார்களோ அனைவரும் மிக சரியாகவே இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் தன்னுடைய நடிப்பை நடிப்பார்கள். பிறகு நீங்கள் புது உலகத்துக்கு வருவீர்கள். மற்ற அனைவரும் அங்கு சென்று விடுவார்கள். அதாவது சாந்தி தாமத்துக்கு. யாராவது கணக்கு எடுக்க வேண்டும் எனில் எடுக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு மிகவும் ஆழமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் புரிய வைப்பதற்கு இப்பொழுதும் ஆரம்பத்துல புரிய வைப்பதற்கும் இப்ப புரிய வைப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. படிப்பில் நேரம் தேவைப்படுகிறது. உடனேயே யாரும் ICS ஆக முடியாது. படிப்பு வரிசை கிரமமாக இருக்கிறது. மனிதர்களோட புத்தியில் எளிதாக அமர்வதற்கு தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். நாளுக்கு நாள் போக போக புது புது கருத்துக்களை புரிய வைத்துக் கொண்டே இருப்பார். இப்பொழுது தந்தை கூறுகிறார், பத்தித்த பாவன் தந்தையாக மட்டும் நினைவு செய்யுங்க. என்னைத்தான் அழைத்தீர்கள், நான் வந்திருக்கிறேன் எனில் நீங்கள் அவசியம் தூய்மையாக வேண்டும் அல்லவா? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். பிறகு இங்கு நடிப்பதற்கு வர வேண்டி இருக்கும். சதோ ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் சத்தியுகத்துக்கு நடிக்க வேண்டி இருக்கும். தந்தை கூறுகிறார், ஆத்மா பத்தித்தமாக இப்பொழுது இருக்கிறது. அதனால்தான் பாவனம், அதாவது தூய்மை ஆவதற்கு பத்தித்த பாவன் தூய்மை கடல் தந்தையை நினைவு செய்கிறார்கள். இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு நடிக்கிறது, எவ்வளவு ஆச்சரியம். இதுதான்
இயற்கை. இது ஒரு இயற்கைன்றாரு. இதுதான் இயற்கை. அதை பார்க்க முடியாது, ஆத்மாவை பார்க்க முடியாது. நான் பரமாத்மாவின் சாட்சாத்காரம் செய்ய வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், இவ்வளவு சிறிய புள்ளி பிந்துவ சாட்சாத்காரம் நீங்க எப்படி செய்ய முடியும்? என்னை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பார்ப்பது கடினமாகும். ரொம்ப கடினம்ன்றாரு. என்னை பார்ப்பது கடினம். ஆத்மா நடிப்பதற்கு இந்த அனைத்து கர்மேந்திரிகளும் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு நடிப்பு நடிக்குது ஆத்மா, ஆச்சரியமா இருக்கு. ஒரு பொழுதும் ஆத்மா தேய்ஞ்சு போது கிடையாது. இது அழிவற்ற நாடகம். இது அழிவற்றதாகும். ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. எப்பொழுது உருவானது என்று கேட்க முடியவே முடியாது. இது அனாதி என கூறப்படுகிறது. ராவணனை எப்போதிலிருந்து எரித்து வருகிறார்கள், எப்போதிலிருந்து சாஸ்திரங்கள் படித்து வருகிறார்கள் என்று மனிதர்களிடம் கேட்டால் தெரியாது, அனாதின்னு சொல்லுவாங்க. தெரியாது கிடையாது, குழப்பமடைந்து இருக்கிறார்கள் அப்படின்றார் பாபா. குழப்பமடைந்தே இருக்கிறாங்க அல்லவா? தந்தை புரிய வைக்கிறார். மீண்டும் அது போலவே சிறு சிறு குழந்தைகளுக்கு கற்பிப்பது போன்று கற்பிக்கின்றார். மீண்டும் அது போலவே பாபா சொல்லி கொடுக்கிறார். மறுபடியும் சிறு குழந்தைகளுக்கு கற்பிது போல உங்களுக்கு சொல்லி தரேன்றார். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தரமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறாரு. சரிங்க பிரதர். அதுதான் ஆத்மா. இப்ப இவ்வளவு பேராகிராஃபியும் ஒரே பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னா, அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவாயிருக்குது. அந்த பாகமும் ஒரு போதும் அழியாது. ஆத்மாவும் அழியாது, அதுல பதிவாயிருக்குது இல்லையா பாகம், அதுவும் இயற்கையானது. பாகமும் பதிவாயிருக்குது. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயும் 5000 வருஷத்துக்கு பாகம் பதிவாயிருக்குன்னா 5000 வருஷம் நடிக்கும் அந்த ஆத்மா. ஒரு 4000 வருஷம் தான் பாகம் பதிவாயிருக்கும், 4000 வருஷம் தான் நடிக்கும். சில ஆத்மா 100 வருஷம் தான் பாகம் பதிவாயிருக்கும், அது 100 வருஷம் தான் நடிக்கும். சில ஆத்மா 2000 வருஷம் பதிவாயிருக்குன்னா அது 2000 வருஷம் தான் நடிக்கும். அந்த மாதிரி சொல்றாரு அப்பா. ஆனா பரந்தாமத்திலயும் சரி, இந்த சாக்கார உலகத்திலயும் சரி, எந்த ஆத்மாக்களும் விடுபட முடியாது. எல்லா ஆத்மாக்களும் இந்த சாக்கார உலகத்துல பார்த்து பண்ணத்தான் செய்யணும். பரமாத்மா ஒருத்தருக்கு தான் இந்த நாடகத்திலேயே உடல் கிடைக்கலையே தவிர மற்ற எல்லா பரந்தாமத்துல இருந்த எல்லா ஆத்மாக்களும் சாக்கார உலகத்துல ஒரு பிறவியாவது பார்த்து பண்ணியே தீரணும் அப்படிங்கறத சொல்ற. ஏன்னா எல்லா ஆத்மாக்குள்ளயும் அதோடைய அது ஒரு பிறவிக்கான பாகம் கூட பதிவா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. எந்த ஆத்மாக்களும் விடுபட முடியாது. இப்ப எல்லாரும் நடிக்க வந்துட்டீங்க, எல்லாரும் தூய்மையற்றவர்களா மாறிட்டீங்க. அதனாலதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய பகவான் நான் உங்களை தூய்மையாக்கிக்கிட்டு இருக்கேன் ஞானத்தை கொடுத்து. நீங்க இப்ப தூய்மையாகி மறுபடியும் வீட்டுக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? அங்க இருந்து வந்தீங்க, இங்க பாட்டு பிளே பண்ணீங்க, பாட்டு பிளே பண்ண தூய்மையற்றவர்களா மாறிட்டீங்க. தந்தை மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக தூய்மையாக்குறாரு. இது அனாதி நாடகம். வரணும் போகணும், வரணும் போகணும். இதுதான் விளையாட்டு. வந்தீங்க, சுகமா வந்தீங்க, அப்புறம் சுகத்தின் கூடவே சேர்ந்து துக்கமும் சேர்ந்து வந்துருச்சு. அப்புறம் துக்கத்துல இருந்து சுகத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய தந்தை வந்தாரு. உங்களை மறுபடியும் சாந்தி தாமத்துக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் சுகதாமத்துக்கு அனுப்பி விடுவாரு. இதுதான் சுக துக்கத்தின் விளையாட்டு. 5000 வருஷத்தின் நாடகம் இது. இதுதான் உண்மையான ஞானம் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா கேள்வி பதில் ஆரம்பத்திலேயே சொன்னார் இல்லையா, லட்சக்கணக்கான வருஷங்கள் சொல்லிட்டாங்க, அதுதான் அஞ்ஞானத்தின் இருள்ல மூழ்கி கிடக்காங்க அப்படின்னு. அதான் இங்க சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. 5000 வருஷம் தான் நாடகம், இது வரணும் போகணும் அப்படிங்கிற விளையாட்டு போல உங்களுக்கு. விளையாட்டுன்றாரு. நான் ஆத்மாவை அனுப்பிச்சு விட்டுறாரு கீழே. நான் அனுப்பல, நாடகம் அனுப்புது, கீழே வந்துடுறோம். இந்த ஆத்மா படுது பாடுங்க நாடக சக்கரத்துல இவ்வளவு படுது. ஆனா பாபா என்ன சொல்றாரு, கடைசி நேரத்துல நீங்க இவ்வளவு கஷ்டம் கடைசியில தான் படுறீங்க, அதுவும் பாபா வந்துட்டாரு, ஆத்மான்று புரிஞ்சுக்கோங்கன்றாரு. அவ்வளவுதான். அப்போ எதுவுமே நம்ம உருவாக்கப்பட்டதே இல்ல பிரதர். அது என்ன நடக்கணுமோ பிக்சடு. நம்ம பாபா எப்படி அமைதியா இருக்காரோ சாட்சியா பாக்கணும். அவ்வளவுதான். இதுதான் ஞானம். அப்ப எப்படிதான் பிரதர் நம்ம அத எப்படி சொல்றது, என்ன சூழ்நிலை வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா முதல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். தேகம் தான் பயத்தை உண்டாக்குது. தேகத்தின் உறவுகளை என்னுடையவங்க பிரிச்சிருக்கதான் பயத்தை உண்டாக்குது. தேகமே நான் இல்ல, தேக உறவுகளே அவங்க கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஆயிருமோ நீங்க பயப்படுறீங்க பாத்தீங்களா, அங்கதான் தேக உணர்வே வருது. அவங்களுக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன, அவங்கதான் ஆத்மாவாச்சு. அவங்க ஒரு நாள் அழிய போறதே கிடையாது. தேகம் அழிஞ்சு போயிடும். அந்த தேகத்தின் மீது உங்களுக்கு ஒரு பற்று இருக்கு. ஐயோ என் பிள்ளைக்கு என்னமோ ஆயிருச்சுன்னு தெரியுது,
என் வீட்டுக்காரருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த பயம் மட்டும்தான் இருக்குது. அந்த தேகம் எப்படி அழியத்தான் போகுது, இல்லைனாலும் எனக்கா ஒரு நாள் அழியத்தான் போகுது. ஆனா உள்ள இருக்குது பாத்தீங்களா ஒரு உயிர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு பாத்தீங்களா, கண்ணால பாத்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த உயிர், அது ஒரு நாள் அழியாதுங்கிறாரு. இப்போ உங்ககிட்ட அந்த பாகத்தை நடிக்குதான் 5000 வருஷம் கழிச்சு திரும்பியும் அந்த ஆத்மா சரீரம் விட்டாலும் பரவாயில்ல, திருப்பி இதே சரீரத்தோட தானே அடுத்த 5000 வருஷம் கழிச்சு உங்க கூட வந்து பார்த்து பிளே பண்ண போகுது. இவ்வளவு ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் அந்த பற்ற விட மாட்டேங்கிறீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு ஆத்மாவான உங்களுக்கு தந்தையே இந்த பரமாத்மா தான். இவரை நினைக்க மாட்டேங்கிறீங்க. இன்னமும் அந்த தேக உறவுகளே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்க கையில தான் எல்லாமே இருக்குது. ஜீவன் முக்திக்கு போகணுமா, இப்பவே தயாராக. மற்ற ஆத்மாக்களை முக்திக்கு அனுப்பணுமா, எல்லாருக்கும் இஷ்ட தேவி தேவதைகளா காட்சி கொடுத்து மற்றவர்களை தூய்மையாக்கணும், அப்படிப்பட்ட சேவை செய்யணுமா, அதுக்கும் நீங்க உங்களுடைய முயற்சியை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே குழந்தைங்களான உங்க கையில தான் இருக்குது அப்படிங்கிறாரப்பா. ஓகே பிரதர், ஓகே, சரி, ஓகே. பாபா சொல்றாரு, நாம் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருந்தோம், பிறகு இப்போது எல்லையற்ற புத்தி கிடைத்து விட்டது என்பதை நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள். அது எல்லைக்குட்பட்ட படிப்பு, இது எல்லையற்ற படிப்பு. அரைக்கல்பம் பகல், அரைக்கல்பம் இரவு, 21 பிறவிக்கு துளி அளவு கூட நீங்கள் துக்கமே அடையவே முடியாது. உங்களது தலை கூட வழுக்கையாகாது என்று பாபா கூறுகிறார். துக்கம் கொடுக்கவே முடியாது, யாருமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. பெயரே சுகதாமம். இங்கு சுகமே தான், அதாவது அங்கு சுகம் இருக்கும், இங்கு சுகம் கிடையாது. மூல விஷயம் என்னன்னா தூய்மை, நல்ல நடத்தைகள் இருக்க வேண்டும் அப்படி சொல்றாருன்றத அடுத்து சொல்றார் பாபா. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக்கி புரிய வைக்கிறார் சிவபரமாத்மா. நஷ்டம் மற்றும் சுபபா சொல்றாரு, எல்லாத்தையும் தெளிவாக்கி இப்ப உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நஷ்டம் மற்றும் லாபம் ஏற்படுகிறது. இப்பொழுது நஷ்டம் மற்றும் லாபம், இப்பொழுது தந்தை கூறுகிறார், லாபத்திற்கான விஷயம் நீங்கி விட்டது. இப்போது நஷ்டமே நஷ்டம்தான் இப்போது நடக்கிறது, ஏற்பட போகிறது. விநாச நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல என்னென்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். மழை பெய்யவில்லை, மழை பெய்யலன்னா தானியங்களோட விலை எவ்வளவு உயர்ந்து விடுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகப்படியான தானியங்கள் இருக்கும் என்று எவ்வளவு வேண்டும் என்று கூறலாம். 3 ஆண்டுக்கு பிறகு எவ்வளவு அதிகப்படியான தானியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், எவ்வளவு வேண்டுமானு சொல்லலாம். ஆனால் இருப்பினும் தானியங்களை வெளியில் இருந்து வரவழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தானியமும் கிடைக்காத நேரம் வரும். இவ்வளவு ஆபத்துகள் வரப்போகிறது. இதை ஈஸ்வரிய ஆபத்துகள் என்று கூறுகிறோம். மழை பெய்யவில்லை எனில் திடீர் மரணங்கள் அவசியம் ஏற்படும். அனைத்து தத்துவங்களும் சீர்கெட்டு போய்விடும். அனைத்து தத்துவங்களும் சீர்கெட்டு போய்விடும். பல இடங்களில் மழை நஷ்டமாக்கி விடுகிறது அப்படின்றது பாபா. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது, பார்த்து எச்சரிக்கையா நடந்துக்கோங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா கரெக்ட் நிலையை அடைஞ்சு இல்லாம போயிடுவீங்க. இல்ல கடைசி நேரத்துல சாப்பாடு கிடைக்காம, தண்ணி கிடைக்காம, வறட்சியில, புயல்ல, மழையில சிக்கி வேதனைப்பட்டு தண்டனை அடைஞ்சு போறது மாதிரி இருக்கும். எப்படி வசதி உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. திடீர் மரணங்கள்லாம் இந்த மழை மூலமா இதுதான் நஷ்டம்ன்றார். அது அனைத்து தத்துவங்களும் சீர்கெட்டு போயிடும். பல இடங்களில் மழை நஷ்டமாக்கி விடும். மழையால நஷ்டமாகும். புயல் வரும், அத நீரால பாதிப்பு ஏற்படும். அப்புறம் நிலநடுக்கம் இப்ப பாத்தீங்க இல்லையா, நிலச்சரிவு கேரளால, அத நிலநடுக்கம் நிலச்சரிவுனால இப்படி மண்ணு மூடுறதுனால பிரச்சனை வரும். நெருப்பால வரப்போகுது, அணுகுண்டு வீச்சு நடக்கும், ஏவுகணை எறிவாங்க, கெமிக்கல் பாம்ஸ் எல்லாம் போட போறாங்க, எது நெருப்பால. அதுதான் காற்றுனாலதானே புயல் மழையெல்லாம் வருது ஜாஸ்தியா. சூறாவளி காத்து வீசும். அந்த தத்துவங்களும் கல்லையே தூக்கிட்டு வரும்னா பாத்துக்கோங்க. காத்து அடிக்கிற வேகத்துல மலை, பாறை, மண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம மேல போட்டுச்சுன்னு என்ன வருது, காத்து அவ்வளவு போட்டு அடிக்குமா. அந்த மாதிரிதான் இப்ப நடக்க போகுது. 5 தத்துவங்களும் போட்டி போட்டுக்கிட்டு முழு உலகத்தையும் அடிக்கிறதுக்கான காரியத்தை செய்ய போகுது. இருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க தான் இயற்கையின் எஜமானர்களா மாறிடுவீங்க இல்லையா அந்த நேரத்துல. அந்த நேரம் இயற்கையின் எஜமானர்களா மாறிடணும். கர்மாதீத நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த நிலையை அடைஞ்சு உங்களுக்கு உங்களுடைய கண்ட்ரோல்ல அந்த இயற்கையை உங்க கண்ட்ரோல்ல கொண்டுட்டு வர அளவுக்கு சக்தி உங்களுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட சக்தியை இப்பயே தந்தை ஃப்ரீயா இருக்கும் போதே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்பட போகுதுன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம தயாராயிட்டோம்னா
முன்னாடியே பிராக்டிஸ் கொடுக்கறாரு அப்பா. இந்த மாதிரிலாம் வரப்போகுது, நீங்க தயாராகணும், இறுதி நேரத்துல இப்படி எல்லாம் வரப்போகுது அப்படின்றத சொல்லி புரிய வைக்கிறாரு, தயார்படுத்திட்டு இருக்காரு இப்ப நம்மள அப்பா. ஓகேங்கிறது. இப்ப அதுல மாற்றவங்க இப்ப எல்லாமே என்ன ஆகும்னா, லாஸ்ட் கொஞ்ச நேரம் கொஞ்சம் அந்த ஆத்மா வந்து கொஞ்சம் துக்கப்படும் இல்லைங்க பிரதர், துக்கப்படும், கவலைப்படும், அலையும் நம்ம உறவினர்கள் என்ன ஆனாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எதுவுமே. கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் முக்திக்கு போயிருவாங்க. பாபா வந்து அந்த சக்தி, உங்களுடைய வைப்ரேஷன்ஸ்னாலதான் பாபா சக்தி கொடுக்கறாருன்றத விட உங்களுடைய தூய்மையின் வைப்ரேஷன்ஸ்னாலேயே அவங்களுக்கும் உங்ககிட்ட அந்த உங்களுடைய வைப்ரேஷன் சக்தி அடைஞ்சு அவங்க முக்தி தாம போயிருவாங்க. அவ்வளவு தூய்மையின் சக்தி உங்களுக்குள்ள சேமிப்பா இருக்கணும். அதுதான் சொல்றேன், துக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் துக்கம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்ம வந்து எப்படி இருக்கணும், அதாவது பாபா சொல்றாருங்கிறது, ஆத்மா வந்து லேசா வெளில போகணும், விடுபட்டு போகணும், நீங்க கஷ்டப்படக்கூடாது. கரெக்ட். ஓகே ஓகே ஓகேங்க. தந்தை ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தையாக நீங்கள் இப்போது அறிவீர்கள். உங்களது லட்சியம் இதுவாகும். மீண்டும் உங்களை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகிறார். இந்த எல்லையற்ற பாடத்தை எல்லையற்ற தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். யார் எப்படி படிக்கிறார்களோ அவ்வாறு பதவி அடைவார்கள். தந்தை முயற்சி செய்வித்துக் கொண்டே இருக்கிறார். முயற்சி குறைவாக செய்தால் பதவி குறைவாக அடைவீர்கள். ஆசிரியர் மாணவனுக்கு புரிய கேட்கிறார் பாபா, ஆசிரியர் மாணவனுக்கு புரிய வைப்பார் தானே. மற்றவர்களை தனக்கு சமமாக ஆக்கும் பொழுதுதான் இவர் நன்றாக படிக்கின்றார் மற்றும் கற்பிக்கின்றார் என்பது தெரிய வருகிறது. கற்பிப்பவரும் நன்றாக கற்பிக்கிறார் என்பது தெரிய வரும். இங்க வந்து கற்பிப்பவர் சிவபாபா பரமாத்மா, அவர் மாதிரியே ஆக்குறாரு. மூல விஷயமே நினைவு யாத்திரை. தலை மீது பாவத்தின் சுமைகள் அதிகமாக இருக்கிறது. என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும். இது ஆன்மீக யாத்திரை. சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சிறு குழந்தைகளுக்கும் எழுத வையுங்கள். அவர்களுக்கும் உரிமை இருக்கு. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிவபாபாவை மட்டும் நினைவு செய்வர். முயற்சி செய்வதன் மூலம் அவர்களுக்கும் நன்மை ஏற்பட்டுவிடும். நல்லதுன்னு பாபா சொல்றாரு. வாணி முடிக்கிறார். ஓகே, சூப்பர் சிஸ்டர். அதான் நினைவு யாத்திரை மூலமா தான் நீங்க பாவ கர்மங்களை அழிக்க முடியும், சுமையை இறக்க முடியும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்க எழுத வைங்க. நீங்க உங்களை முதல்ல ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்கும் போதுதான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். டைரக்டா பாபாவை மட்டும் நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு அதனுடைய பாக்கியம் ஏற்படாது. அப்படிங்கறதுனால தந்தையை நினைவு செஞ்சுட்டு உங்களை ஆத்மான்னு உணர்ந்தாலும் சரி, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செஞ்சாலும் சரி. ஆனா உங்களை ஆத்மான்னு ஃபர்ஸ்ட் உணரணும். நம்ம தேகம் நினைச்சுக்கிட்டு அப்பாவை நினைவு செஞ்சுட்டு இருந்தா அது பவர் கிடைக்காது இல்லையா. அது பக்தர்கள் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. பக்தர்கள் போல அப்பா வேண்டக்கூடியவங்களா மாறிடக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. நம்மளும் அப்பாவுக்கு சமமான ஆத்மா தான் அப்படிங்கிற உணர்வுல இருந்து அப்பாவை நினைவு செய்யணும். அப்பதான் அப்பா கிட்ட இருக்க சக்தி வந்து நமக்குள்ள தாரணையாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது பிரதர் ஆசிரியர் தனக்கு சமமாக மாற்றி கற்பிக்கிறார். அவர் நரன்ல இருந்து நாராயணன் ஆக்குறதுக்கு தந்தை வந்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாரு, பாடம் கற்பிக்கிறாரு. அதே போலதான் குழந்தைகளும் மற்றவர்களுக்கும் இந்த பாடத்தை கற்பிக்கணும், உங்களுக்கு சமமா மாத்தணும். நீங்க சேவை செய்யும் போதுதான் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள தாரணை ஏற்பட்டிருக்கு, ஞானத்தின் தாரணை ஏற்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறீங்க அப்படின்றதுலாம் அப்பாவுக்கு தெரியும். நீங்க சேவையே செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள தாரணை ஏற்பட்டுச்சா இல்லையான்னு தெரியாது இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. பாபா தாரணைக்கான முக்கியமானது என்ன சொல்றாருன்னா, நரன்ல இருந்து நாராயணன் பதவி அடைவதற்காக தந்தையிடத்தில் எல்லையற்ற கல்வியை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். தனக்கு சமமாக்கும் சேவை செய்ய வேண்டும். பேராசை, பற்றுதல் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். தனது நடத்தைகளை அந்த அளவுக்கு விழிப்படைய செய்ய வேண்டும். அதாவது உள்ளுக்குள் எந்த பூதங்கள் பிரவேசமாகிவிடக் கூடாதுன்ற அளவுக்கு வந்து விழிப்புணர்வோட இருக்க சொல்றாரு பாபா. அதுக்கப்புறம் வரதானம் பாபா சொல்றாரு, பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவினால் மற்றவர்களின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள் அப்படி சொல்றாரு என்பதர். அமிர்த வேளை முதல் இரவு வரை தனது விதவிதமான பாக்கியத்தை நினைவில் கொண்டு வந்து, ஆஹா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள்.
யார் பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் மற்றவர்களை பாக்கியசாலியாக ஆக்குவார்கள். அவர்களால் தான் பாக்கியசாலியாக ஆக்க முடியும் மற்றவர்களை. பிராமணன் எனில் சதா மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி. பிராமணரின் மகிழ்ச்சியை குறைப்பதற்கு யாருக்குமே தைரியம் இல்லை. ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி. பிராமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழப்பது இயலாத ஒன்று. அதிர்ஷ்டசாலி சொல்லி இந்த பிராமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை இழப்பதுன்னு இயலாதுன்றாரு. சரீரம் விட்டு செல்லலாம், ஆனால் மகிழ்ச்சி உங்களை விட்டு செல்லவே முடியாது. சூப்பர் பிரதர் வரதான். ஆமா, பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அப்பா மற்றும் ஆஸ்திய நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்பாவை நினைவு செய்யறது தெரியும். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவு செய்யும் போது சக்தி ஏற்படுது. அது என்ன பாக்கியத்தின் நினைவு? என்ன பாக்கியம் இருக்கு நமக்கு? பாக்கியத்தோட நினைவுங்களா பிரதர்? பாபா கிடைச்சிருக்கிறதே பெரிய பாக்கியம் தானே நமக்கு. அது மூலமா என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும் இல்லைங்க பிரதர்? அப்படித்தானே? ஆமா, அது பாக்கியத்தின் நினைவு என்னன்னா அந்த 5 சொரூப பயிற்சி இருக்குல்ல சிஸ்டர், அதுல ஆத்மஸ்வரூபம் தான் யாரு அப்பாவுடைய நினைவுக்கு கொண்டுட்டு போகும். ஆத்மாவா இருந்து பரமாத்மாவை நினைக்கிறது ஒரு சொரூபம் இல்லையா, ஆத்மஸ்வரூபம். 2வது அது மட்டும்தான் மன்மனாபவ, அது மட்டும்தான் தந்தை பகவானுடைய நினைவு. அடுத்து மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, மிச்ச சொரூபம் இருக்கு பாத்தீங்களா, மிச்ச 4 சொரூபம், அது எல்லாமே பாக்கியத்தின் நினைவு. தேவதா ரூபம், அரை கல்பத்தின் பாக்கியம். சுகதாமத்துல வாழ்ந்தோம் இல்லையா, தேவி தேவதைகளா வாழ்ந்தோம் இல்லையா, சுகதாமத்துல சுகபோகமா, அதுதான் உண்மையான, அதுதான் பாக்கியத்தின் நினைவு. அது ஒரு பாக்கியம். அரை கல்பம் நம்மள பூஜைக்குரிய தேவாத்மாக்களா பக்தர்கள் இறைவனுக்கு சமமா பூஜித்து வந்திருக்காங்க இல்லையா, பூஜை செஞ்சு வந்திருக்காங்க இல்லையா, மூர்த்தியின் ரூபம், அதுவும் பாக்கியத்தின் நினைவு. அப்புறம் எவ்வளவு பதித்தமான ஆத்மாவா இருந்தாலும் பிராமண ஆத்மாவா தந்தை நம்மளையே வந்து தேர்ந்தெடுத்து அவருடைய மடிக்கே கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, பிராமண சுரூபம், அதுவும் பாக்கியத்தின் நினைவு. அடுத்து நாளைக்கு கர்மாதீத்த நிலை அடையிறோம், சம்பூர்ண பரிஸ்தாவா மாறி முழு உலகத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பரிஸ்தாவா மாறி போறோம் இல்லையா, பறக்கும் கலையில எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கறோம் இல்லையா, பரிஸ்தா ரூபம். சூட்சும தேவதையா முழு உலகமும் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு வழிபடுறாங்க இல்லையா, இறை தூதுவர்கள்னு சொல்றாங்க இல்லையா, ஏஞ்சல்ஸ் தானே சொல்றாங்க, அதுவும் பாக்கியத்தின் நினைவு. இந்த ஆத்மஸ்வரூபத்தை தவிர மிச்சம் 4 இருக்குது பாத்தீங்க இல்லையா, அதுதான் மிச்சம் பாக்கியத்தின் ரூபம். இதுதான் பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவின் மூலம் மன மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் மன்மனா பவ மர்த்தியாஜி பவன் சொல்லுவார் அப்பா. மன்மனா பவனா பகவானுடைய விஷயம், மத்தியாஜி பவங்கிறது இந்த 4 சொரூபம் இருக்குல்லையா, மிச்ச 4 சொரூபம், அதுதான் மத்தியாஜி பவன் சொல்றது. அந்த 4 பாக்கியத்தின் நினைவுக்கு பேர் தான் மத்தியாஜி பவ அப்படின்னு சொல்றது. யார் இப்படி மன்மனா பவ நிலையிலையும் மத்தியாஜி பவ நிலையிலயும் இருக்காங்களோ அவங்க இறுதியில நஸ்தோ மோகா ஸ்மிருதி லப்தா அப்படின்னு கீதையில சொல்லப்பட்ட அந்த நிலையை அடைஞ்சிருவாங்க. மோகமே மொத்தமா நஷ்டம் அடைஞ்சு இறைவன் கிட்ட முக்தி தாமத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. சம்பூர்ண ஆத்மாவா சம்பூர்ண தேவதையா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பாக்கியசாலி ஆத்மாக்கள் அப்படிங்கிற இந்த நினைவின் பாக்கியத்திலே இருங்க. இப்படிப்பட்ட தேவாத்மாக்களா இருந்திருக்கேன் அப்படின்ற இந்த போதையிலே இருக்கிறதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள், மன மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த முழு உலக நாடக சக்கரத்திலேயே யாருக்கு நினைவு இருக்கு? பிராமண ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் நினைவு இருக்கும். தேவதைகளுக்கு நினைவு இருக்காது இல்லையா, இவ்வளவு பாக்கியசாலிக்கான அதிகாரி அப்படின்றது நினைவு இருக்காது இல்லையா, தேவதைகளுக்கே தெரியாது இல்லையா. ஆத்ம ரூபத்துல இருக்கும்போது பெருசா எந்த சங்கல்பமும் எழும்பாது இல்லையா. மூர்த்தியா வழிபடும் போது கூட ஒரு ஜடசலை மாதிரி தானே. அப்ப நமக்குள்ள தைத்தன்யமான ஆத்மாக்குள்ள அந்த உணர்வுகள்லாம் பெருசா இருக்காது இல்லையா. அப்ப இந்த மத்த தேவதைகளுக்கும் நினைவு இல்ல, இந்த துவாபர யுகத்துல வாழ்ந்த சூத்திரர்களுக்கும் வைசியர்களுக்குமே நினைவு இல்ல. இந்த பிராமண வர்ணத்தை சேர்ந்த நமக்கு மட்டும்தானே இந்த நினைவு இருக்குது, அப்பாவோட நினைவு இருக்குது, இந்த ஆஸ்தியின் நினைவு இருக்குது. அதனாலதான் அப்பா சொல்றாரு, பிராமணர்களுடைய இந்த முக்திய இந்த உலகத்துல யாருமே திருட முடியாது, உங்களுடைய பாக்கியத்தை
யாருமே இது பண்ண முடியாது, மகிழ்ச்சியை குறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. உயிரே போனாலும் போகட்டும், சரீரமே போனாலும் போகட்டும், ஆனா உங்களுடைய மகிழ்ச்சி ஒருபோதும் உங்களை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாரு வரதானம். எப்படிப்பட்ட வரதானம்னு பாருங்க. ஆமாங்க பிரதர். ஓகே ஓகே, அதுதான் சொல்றாரு. சரீரம் கூட இப்போ விடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றாரு. ஓகேங்க பிரதர். சூப்பர் வரதானம். ஸ்லோகன். ஆமாங்க பிரதர். சூப்பர் சூப்பர் பிரதர். பகவான் பாக்கியம், அதுலயும் ஒரு பாட்டு பாடுறதுன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆஹா எனது பாக்கியமே அப்படின்ற பாட்டு. அது எப்படி பாடணும் அப்படின்னா, ஆஹா பாபா ஆஹா ஆஹா எனது பாக்கியமே ஆஹா ஆஹா டிராமா ஆஹா. இந்த டிராமா தானே நமக்கு இவ்வளவு பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு, பகவானான குழந்தைகளா நம்ம இருக்கணும்னு. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நம்ம அப்படிங்கிற அந்த நினைவுல இருக்கணும். அந்த நினைவு யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த பிராமண ஆத்மாக்களுக்கு இருக்கும். அதனாலதான் குஷியா இருக்கீங்களான்னு கேக்குறது. மனம் மகிழ்ச்சியோட இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, அத்தீந்திரிய சுகத்துல இருக்கீங்களா, அத்தனை பாக்கியமா அந்த ஒரு வருடத்துக்குள்ள அடங்கி இருக்குது. அதுல சொல்லிக்கிட்டே போகலாம் சிஸ்டர். ஆக்சுவலா இப்போ என்ன தோணுதுன்னா பிரதர், இந்த பாக்கியம் சொல்றாரு பாருங்களா, அது இப்பயே நம்ம வந்து அடையணும் பிரதர். பாபாவோடயே இப்ப நம்ம அனுபவிக்கணும். சத்தியோகம் அடுத்து வரட்டும், அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அப்பப்ப மறக்க கூடாதுன்றாரு பாபா. இல்ல மறந்துடாதீங்க, என்ன மறக்காதீங்க, பாக்கியத்தை வச்சுக்கோங்க. அப்ப அந்த பாக்கியம் எல்லாம் பாபா ரெடியா குடுக்குறாரு. நம்ம தான் பிரதர் மறந்து போயிட்டோம். ஓகேங்க பிரதர். ஸ்லோகன் இனிமேல் மறக்க கூடாது. எஸ் பிரதர், செமையா இப்போ பாருங்க பிரதர், மறக்கவே கூடாது, மறக்க மாட்டேன். ஸ்லோகன். மாயாவின் ஊஞ்சலில் ஆடுவதை விட்டு விட்டு அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டே இருங்கள். இப்ப வரதானம் சொன்னோம் பாத்தீங்களா, அதுதான் அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சல். புரியுதா உங்களுக்கு? இத்தனை பாக்கியத்துக்கு அதிகாரி, அளவிடவே முடியாது அப்படிங்கிற இந்த அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சல் ஆடிட்டே இருங்க. தந்தை நினைவுல உங்களுடைய பாக்கியத்தின் நினைவுன்ற இந்த ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டே இருங்க. அதுதான் அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சல். அப்படியே இந்த மாயா ஊஞ்சல்னு ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, மாயா ஊஞ்சல்லாம் ஆடாதீங்க அப்படின்னு. அது ஏன் அந்த மாயா ஊஞ்சலை நம்ம ஆடக்கூடாது அப்படின்னா, அது எல்லாமே அல்ப காலத்துக்கான விஷயம். அல்ப காலத்தை சுகத்தை கொடுக்குற மாதிரி சுகத்தை கொடுத்து நம்மள துக்கத்துல தள்ளி விட்டுட்டு போயிடும் அந்த ஊஞ்சல், மாயாவின் ஊஞ்சல். இந்த விகாரங்கள் இருக்கு இல்லையா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதெல்லாம் சுகம் கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மள துக்கத்துல தள்ளி விட்டுட்டு போயிடும் அப்படின்றதுக்காண்டி அந்த மாயாவின் ஊஞ்சல்லாம் ஆடாதீங்க. அது பூரா அல்ப காலத்துக்கு விஷயமா இருக்குது. ஆனா அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சல்லாம் ஆடுங்க. இந்த ஆஸ்தி மற்றும் அப்பாவின் நினைவின்ற அந்த ஊஞ்சல்லாம் ஆடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது பெர்மனண்டா இருக்கும், எல்லா கல்பத்திலயும் வரப்போது இல்லையா அந்த பாக்கியம் நமக்கு. இந்த சுகம் நிரந்தரமா இருக்கும், மாயாவின் ஊஞ்சல் அல்பகால விஷயமா இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சல்லாம் ஆடிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஓகே, தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிவபாபாவுக்கு நன்றி. ஓகேங்க பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.